பேசுகிறேன். நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள், மருந்துகள், நோய்கள்லாம் பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அஸ்வகந்தா, அதோடைய பெனிஃபிட்ஸ், அதோடைய பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அஸ்வகந்தா அப்படின்றது சான்ஸ்கிரிட், அதாவது சமஸ்கிருத நேம் தான் அஸ்வகந்தா. நம்ம தமிழ் நேம் அமுக்ரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சமஸ்கிருத மொழியில தான் அஸ்வகந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அஸ்வம் அப்படின்னா என்னன்னா குதிரை, அதாவது ஹார்ஸ். இதோடைய பவர் எப்படி இருக்குன்னா ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அப்படியே மன உளைச்சலாக இருக்குது, எனக்கு எந்த நேரமும் அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கோவம் அதிகமாக படுவாங்க, அதனால் அது பிபி அதிகமாகும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த கோவத்தினால ரொம்ப கோவப்படுறவங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ், எப்போ பாரு மன உளைச்சலாக இருக்கிறவங்க, ஸ்லீப்பிங் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னென்னா தூக்கம் சரியாக வரவே வராது. இந்த இம்யூன் சிஸ்டம், அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் நரம்பு மண்டலம் இது எல்லாமே வீக் ஆகிட்டே இருக்கும். மோஸ்ட்டாக நம்ம எந்த அளவுக்கு கோவப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நரம்பு மண்டலம், அதுக்கப்புறம் மூளை, அப்புறம் இந்த தூக்கம் இது எதுவுமே சரியாக வராது. ஸோ அது எல்லாத்தையும் கரெக்ட் படுத்துறதுக்கு இந்த அஸ்வகந்தா பவுடரை யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம ஃபிசிக்கல் பர்ஃபார்மன்ஸ், அதாவது நம்மளுடைய உடல்லையும், அதாவது மசில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது தசை, நார்த்தசை, அதுக்கப்புறம் நரம்பு, எலும்பு இது எல்லாத்தையுமே வலுவாக்குறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ரொம்ப இப்போ ஏஜ் ஆகும்போது நம்மளுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆகும். ஸோ அது எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் படுத்துறதுக்கும் இந்த அஸ்வகந்தா பவுடர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு நம்ம இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை ஒரு சப்போர்ட் கொடுக்கும். ஏஜ் ஆகும்போது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிட்டே வரும், மசில் பவர்லாம் கம்மியாயிட்டே வரும். அதாவது தசைகள்லாம் பிடிப்பு ஏற்படும், தசைகளோடைய சத்து எல்லாமே கம்மியாக இருக்கும், நம்மளுக்கு நரம்பு மண்டலத்தோட சத்து கம்மியாக இருக்கும், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் இந்த அஸ்வகந்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொன்று முக்கியமாக இதை இன்ஃபர்டிலிட்டிக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது குழந்தையின்மைக்கும் இந்த அஸ்வகந்தா பவுட்ரு யூஸ் பண்ணலாம். ஏன்னா நரம்பு மண்டலத்தை வலுவாக்குறதுனால நம்மளுக்கு குழந்தையின்மை பிரச்சனைக்கும் ஆண்களுக்கு நிறைய பேருக்கு வரும். ஸோ அதனாலேயும் இந்த அஸ்வகந்தா பொடி ரொம்பவே நல்லாயிருக்கும். இது லேகியமாகவும் இருக்குது, கேப்சூலாகவும் இருக்குது, டேப்லெட்டாகவும் இருக்குது, பவுட்ராகவும் இருக்குது. எந்த ஃபார்மேட்டில் வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சுகர் இருக்கிறவங்க மட்டும் லேகியம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. மீதி பேர் எல்லாம் எல்லாமே எடுத்துக்கலாம். லேகியத்துலேயும் எடுத்துக்கலாம், இல்லை கேப்சூல்லையும் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரே முட்டை பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முட்டாவும் இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா 1-2 கிராம் அளவுக்கு தான் ஒரு வேளைக்கு சாப்பிட்ணும். ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிட்லாம். சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சாப்பிட்லாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்லாம். இன்னும் பாலில் கலந்து சாப்பிட்டா இன்னும் நல்லாவே இருக்கும் அதோட எஃபெக்ட்டு. ஏன்னா நரம்பு மண்டலத்துக்கெலாம் ரொம்ப நல்லதுன்றதுனால இது ரொம்ப பாலில் கொடுத்தாலும் நம்மளுக்கு கால்சியம் சத்து போனுக்கும் நல்லாயிருக்கும், அதாவது எலும்புக்கும் நல்லா சத்து வரும், அதே மாதிரி நரம்பு மண்டலமும் சத்தாகும். அப்புறம் அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ், அது இந்த ஓடுறவங்க நிறைய அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த்து தேவைப்படும். ஏன்னா இது ஹார்ஸ் பவர்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஓடுறது, தாண்டுறது, அந்த மாதிரிலாம் டிஸ்க் த்ரோ, அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு எனர்ஜி நிறையா வேணும். அப்படின்ற பட்சத்தில் இந்த அஸ்வகந்தா பொடியை அவங்க எடுத்துக்கலாம். இது ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி. இப்போ நம்ம சில பேர் அந்த ஜூஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க் எடுப்பாங்க. ஸோ அந்த எனர்ஜி ட்ரிங்க்கு பதில் இந்த மாதிரி பவுடராக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். இதுவே அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சில பேருக்கு ஒத்துக்காது, ஸ்டொமக் அப்செட் ஆகும், டயேரியா ஆகும். அதனால் இதை அதிகமாக சாப்பிடக்கூடாது. 1-2 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம், 2 வேளை எடுத்துக்கலாம். இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.